கர்த்தர் நல்லவர். ஆமென். கொஞ்சம் ஷார்ப் கொடுமா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இந்த தொடர்ந்து இந்த 17வது நாளில் கூட கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினூடாய் அவருடைய ஜெபத்தினூடாய் ஆராதனையினூடாய் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காய் கர்த்தரை நன்றி சொல்லி இன்னும் 4 நாட்கள் ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் முடிவடைந்து விடும். ஆனால் நாம் என்னத்தை இந்த 21 நாளில் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்கிறது மிக அவசியமான ஒரு காரியம். ஏதோ நாமும் வந்தோம் கலந்து கொண்டோம் என்று இல்லாதபடிக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்னை மாற்றினார் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இருக்குமானால் நிச்சயமாக அதை விட ஒரு பெரிய பலன் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமல்ல. இந்த மாற்றம் ஏதோ உலக பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கான மாற்றம் அல்ல. தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வருகைக்கான ஒரு மாற்றம், அவருடையோடு கூட ஆயத்தப்படுமான ஒரு மாற்றம். அந்த மாற்றம் காணப்படாத வரைக்கும் நம்ம என்னதான் நம்ம செய்தாலும் ஒரு காரியத்திலும் நம் பலனை பார்க்க முடியாது. இந்த மாற்றத்துடைய நோக்கம் என்னென்னா அவருடைய வருகையில் அவருடைய சித்தத்தில் நாம் ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு மாற்றம். அதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும், நம்மளை தாழ்த்தணும். கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம ஹல்லேலூயா 21 நாள் முடிஞ்சிச்சு மறுபடியும் பழையது போல் மாறிடலாம் என்று அல்ல. ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஈஸ்டர் டைமில் இந்த 40 நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இருக்கிறேன், குடிக்க மாட்டேன், நான்வெஜ்ஜை சாப்பிட மாட்டேன், அப்பேற்பட்ட ஒரு ஜெபம் அல்ல இது. ஹல்லேலூயா. முடிஞ்ச உடனே மறுபடியும் அதை செய்கிறதுக்கான நேரம் அல்ல, கர்த்தருக்காய் ஆயத்தப்படுகிறதான ஒரு நேரம். தேவ பிள்ளைகள் ஹல்லேலூயா ஒவ்வொருத்தரும் பலனடையும்படியாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த உபவாச கூட்டத்தில் கேட்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை பலப்படுத்தி உருவாக்கி இருக்கோம் என்று விசுவாசித்து தேவன் இந்த புதிய நாளில் கூட நமக்குள்ளே என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறாரோ கர்த்தர் கொண்டு வரும்படியாய் நம்மளை தாழ்த்தி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிறதான இடத்துல கண்களை மூடி தேவனை துதிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் தேவரீர், உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து அப்படியே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இந்த வேளையில் ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா. Praise you Jesus. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்தி ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்க போகிற மனதார கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிற எல்லாரும் வாயில திறந்து ஆமென். தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பலமாய் எல்லா வாய்களை திறந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவ கிருபை ஆட்கொள்ளத்தக்கதாக, தேவ மகிமை ஆளுகை செய்யத்தக்கதாக. ஹல்லேலூயா. உணர்வில்லாதவர்களாய் அல்ல, உணர்வற்றவர்களாய் அல்ல, செத்தவர்களாய் அல்ல, ஆவில எளிமையானவர்களாய் கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறோம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறேன். ஓ மகிமை தேவனின் மாறாத வல்லமை ஆளுகை செய்யட்டும். அதிசயங்களை செய்கிறவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விடுதலையோடு கூட இந்த நாளில் மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து நடத்தின உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 16 நாட்கள் எங்களை நடத்தி வந்த உடைய கிருபை பெரியதுப்பா. ஓ உடைய தயவு இன்றைக்கு எங்களோடு கூட இடைப்படுவதாக, எங்களோடு கூட பேசுவதாக, தேவ கரம் எங்களை ஆட்கொள்ளுவதாக. வல்லமை ஆவியானுடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும். ஓ ரீகே ரேகே ரேமா ஷாதா ரீகாரா லாபா. அக்கினி தேவ பிரசன்னத்தின் அக்கினி
இந்த இடத்தை மூடும்படியாய் செபிக்கிறேன். எங்கேயோ இருந்த எங்களை உம்முடைய சித்தத்திற்கு, அவருடைய சமூகத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை, 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 வல்லமை. தேவ வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஓ ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு சமீபமாய் இருக்கிறவர், துன்மார்க்கர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர். ஓ கர்த்தருக்கு பிரீதியான சிந்தனை, கர்த்தருக்கு பிரீதியான ஒரு எண்ணம் எனக்குள்ள இந்த மாலை வேளையில ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். அக்கினின் வல்லமை ஆட்கொள்ளட்டும். இந்த இடம் முழுவதுமா, இடம் முழுவதுமா, இடம் முழுவதுமா ஆக்கிரமிங்க. ஒவ்வொரு இருதயத்தையும் நீங்க ஆக்கிரமிங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின்படி நடத்த, உங்களுடைய விருப்பத்தின்படி நடத்த, உங்களுடைய திட்டங்கள் நிறைவேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஜெப சிந்தனையோடு இந்த மாலை வேளையில தேவனுக்கு நான் பிரியமான ஒரு பாத்திரமா இருக்கணும். என் எண்ணங்கள்ல இருக்கிற பாவம், இருதயத்தில் இருக்கிற பாவம் தேவ சமூகத்துக்கு தடையா இல்லாதபடிக்கு கழுவ முடியாது. தேவனிடத்துல கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. ஒப்பு விடுங்க, ஒப்பு விடுங்க, எல்லாரும் ஒப்பு விடுங்க. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. Oh Jesus, glory Lord. Praise you Master, I worship your name. உம்மையே துதிக்கிறப்பா. நீ நல்லவர், 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 நல்லவர் ஆவியானவரே. Thank you Lord. உம்முடைய நேசம் பெரியதப்பா, நேசம் பெரியது ஆண்டவரே. உம் ஜனத்தின் மீது நீர் வைத்திருக்கிற பிரியம் பெரியது, உம்முடைய அன்பு பெரியது. இதுவரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தை நிறுத்தியிருக்கிறீர். ஹல்லேலூயா. அண்ணாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அண்ணாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது. அநாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க எல்லா சத்தம் உயர்ந்து சொல்லட்டும். அன்பைய கிருபையை ருசிக்கிற தேவ பிள்ளைகள், உங்க அன்பு பெரியது,
நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அணைத்து கொண்டேனே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, ஓ நிகரில்லாத இயேசுவை அணைத்து கொண்டேனே. உங்க அன்பு பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பொழுதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பொழுதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, ஓ கிருபை பெரியது. எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல வாயில திறந்து கர்த்தர் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரே. கர்த்தர் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. சொல்லுங்க தேவ சபைய, தேவனுடைய ஆராதனை ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது. எத்தனை பேர் சொல்றீங்க? உங்களுடைய கிருபை பெரியது ஆண்டவரே. ஓ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பொழுதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பொழுதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய அன்பை ருசித்து சொல்லுங்க. உம்முடைய இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரிய. மறுபடியும் அதை மாத்திரம் சொல்லி ஆண்டவரை உயர்த்தலாமா? உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது,
உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே நல்ல கிருபையே என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபதா என்னை. எல்லாரும் மனதார ஆண்டவர் உயர்த்தி அப்படியே ஆராதிக்க போகிறோம். இன்னும் சில நிமிஷங்கள் ஆண்டவர் மனதார அப்படியே கிருபை என்று சொல்லி, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஓ கிருபையே கிருபையே மாறாத. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையது. சொல்லுங்க வாய் திறந்து. உடைக்கப்பட்ட நேர, ஓ எங்களை இதுவரைக்கும் உருவாக்கின தேவ கிருபை எவ்வளவு பெரியது என்று சொல்லி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, அப்பா கிருபையே தேவ கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொந்து போன நேரத்தில் எங்களை சூழ்ந்து கொண்ட தேவ கிருபை, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த தேவ கிருபை, அந்த கிருபையை நம்பிதான ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஆனால் அந்த கிருபையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற தேவ ஜனங்களா, ஓ கிருபையே கிருபையே. வாய்களை திறந்து ஆராதி தேவ சபைய, யாரும் மௌனமா இல்லாதபடிக்கு எல்லாருடைய இருதயத்தின் ஆழ திறந்து தேவ கிருபை ருசித்தவர்களா இன்றைக்கு நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் இந்த ஜீவனோடு இருப்பதும், கிருபையே கிருபையே மாறாத நல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கிருபையே. ஓரி தெரே கெலே மாஷே தெரி கரவா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் ஒன்றுமில்லா, ஓ எனக்கு உதவி செய்த தேவ கிருபை, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. வாய்களை திறந்து எல்லாரும் ஆராதிக்கலாமா? எல்லாருடைய இருதயத்தினால திறந்து அந்த கிருபை ருசித்து பார்த்து மகிழ்ச்சி விடுத்த போகிறோம். மாறாத நல்ல கிருபையே, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்தை நாம் ஆண்டவரே, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. ஓ உங்க கிருபையே கிருபையே. Thank you Lord, we worship you Master. அப்படியே இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து சொல்ல போகிற கிருபை தான்ப்பா. உடைய கிருபை தான் ராஜா. இன்னைக்கும் உடைய ராஜ்யத்திற்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிற, எங்களை தகுதிப்படுத்துகிறது. ஓ கிருபையே
மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்னை எல்லாரும் கைகளை தட்டி பாடி அப்பாவை ஆராதிக்கலாமா? எல்லாரும் சொல்லி ஒப்பு கொடுக்க போகிறோம். உங்க கிருபைதா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் உயர்த்தி, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபை. இதை மாத்திரம் சொல்லி 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 தேவ சமூகத்தில் அந்த கிருபையை ருசித்தவர்களாய் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஓ கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, அப்பா கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபையே, கிருபையே, விலகாத நல்ல கிருபையே, விட்டு விலகாத தேவ கிருபையே, விட்டு விலகாத தேவ கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. எல்லாம் சொல்லுங்க. கிருபையே, கிருபையே, மறக்காத தேவ. ஆமா தேவ சொன்னவ. இந்த மாலவெல்ல அவருடைய கிருபையை சார்ந்துதான் வந்திருக்கிறோம். கிருபை என்கிறது ஏதோ பாவம் செய்கிறதுக்கான ஒரு லைசன்ஸ் அல்ல. இந்த கிருபை தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மளை சேர்க்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ தயவு. தேவனுடைய வருகையில் அவரோடு கூட செல்லும்படியா இந்த கிருபையினாலதான் இதுவரைக்கும் கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறோம். அவர் மாத்திரம் மறந்திருப்பாரானா, நம்மை விட்டு விலகி இருப்பாரானா, இன்றைக்கு என்றைக்கோ நாம் மடிந்து போயிருப்போம் தேவச்சாபைய. ஆனால் கர்த்தருடைய கிருபை இதுவரைக்கும் என் மகள் என் மகன் என்று சொல்லி நம்மை அரவணைத்து தேற்றி, ஓ இன்னும் நம்மளை நம்புகிற தேவ கிருபை. ஓ இன்னைக்கு என் மகள் என் மகன் தங்களை ஒப்பு கொடுத்து மாறுவாங்கன்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்ததுடைய நோக்கம், இன்னைக்கு கர்த்தர் உங்களை நம்புகிறார், வேற எதற்காக அல்ல. இந்த கிருபையை கொண்டாடிட்டு கிருபையை நம்முடைய சாதகத்துக்கு பயன்படுத்துகிறதுக்கு அல்ல. கிருபை அவரை போல மாறுகிறதுக்கு, அவருடைய சுத்தத்தை அறிந்து அவருக்காக வாழ்கிறதுக்காக. அதை உணர்ந்து சொல்ல போகிறாம், ஆண்டவரே உங்களுடைய கிருபை இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைப்பா. நாங்கள் எதையோ சாதிச்சிட்டோம், நாங்கள் எதையோ பரிசுத்தமாக இருக்கிறோம் என்று அல்ல. இது நீங்கள் போட்ட பிச்சை, இது உம்முடைய கிருபைப்பா. இன்னைக்கு எங்களை உங்களுடைய சமூகத்தை விட்டு தள்ளாமல் உங்களுடைய வீட்டில் எங்களை வைத்திருக்கிறீங்களே, இது எங்களுடைய பிரயாசங்கள் அல்ல, எங்களுடைய பெருமை அல்ல. உபவாச நாட்கள்ல தேவ கிருபை அறிந்து சொல்லுங்க. ನನ್ನ ಜೀವನ ಸಾಗುತ್ತಿರುವುದು
ನನ್ನ ಬಲದಿಂದಲ್ಲ, ನಾ ಮಣ್ಣಲ್ಲಿರದೆ ಉಸಿರಾಡುವುದು ನನ್ನ சாமர்த்தியದಿಂದಲ್ಲ. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி. ನನ್ನ ಜೀವನ ಸಾಗುತ್ತಿರುವುದು ನನ್ನ ಬಲದಿಂದಲ್ಲ. யார் அதனை ஒப்பு கொடுக்க போகிறோம்? நான் மண்ணಲ್ಲಿರದೆ ಉಸಿರಾಡುವುದು ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದಲ್ಲ. சொல்லாமா? கிருபையே 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 இயேசு அப்பா எல்லாம் நின்ன கிருபையே. அறிக்கை செய்து கிருபையே 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 இயேசு. எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாம் உங்க கிருபைதாப்பா. ஓ கிருபையே. தேவ சபையை எல்லாரும் வாயில திறந்து இருதயத்தின் ஆழ திறந்து கிருபையே 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 ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ನನ್ನ ಜೀವನ ಸಾಗುತ್ತಿರುವುದು ನನ್ನ பலದಿಂದಲ್ಲ. அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? நான் மண்ணಲ್ಲಿರದೆ ಉಸಿರಾಡುವುದು ನನ್ನ என் சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய பணபலம் ஆள்பலம் என்னுடைய தாளந்து திறமைகள் ஒன்றே இல்லை. சொல்லுங்க வாய்களை திறந்து. ನನ್ನ ಜೀವನ ಸಾಗುತ್ತಿರುವುದು ನನ್ನ ಬಲದಿಂದಲ್ಲ, ನಾ ಮಣ್ಣಲ್ಲಿರದೆ ಉಸಿರಾಡುವುದು ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದಲ್ಲ. கரங்களை உயர்த்தி கிருபையே 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 இயேசு அப்பா எல்லாம் நின்ன கிருபையே. சொல்லுங்க தேவ சபையே கிருபையே. அந்த கிருபையை உணர்ந்து யாராவது அப்பாவுடைய கரத்தில் அறிக்கை செய்ய போகிறோம். ஒருவேளை வருகிறதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். இந்த வேலையில உணர வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்க கிருபைதான் இவ்வளவு மட்டுமா எங்களை நடத்தி வந்தது ஆண்டவரே. கிருபை 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 இயேசு அப்பா எல்லாம் உங்க கிருபை 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 இயேசு அப்பா எல்லாம் உங்க கிருபை இயேசு அப்பா எல்லாம் நீங்க கிருபை. நல்ல கைகளை தட்டி அப்பாவை மையப்படுத்தி ஆண்டவரே இந்த மாலை வேலையில கூட உடைய கிருபை நினைத்து பார்க்கும்படியா கர்த்தர் கொடுத்த தயவுக்காக நன்றி. இந்த வேலையில கூட நம்முடைய தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்துல தொடர்ந்து மீதியான நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இடைப்படும்படியாய் தேவநாமம் மகிமைப்படும்படியாய் அன்பும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே இம்மட்டுமாய் உம்மை துதிக்க செய்தீர், ஜெபிக்க வைத்தீர். தேவனாகிய கர்த்தர் இந்த 16 நாட்கள் எங்களை கொண்டு வந்து உடைய சமூகத்தில் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை உருவாக்கி
இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறது போல, ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு சிறு கூட்டத்தின் மீது உம்முடைய நோக்கத்தை வைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி. இந்த கடைசி கால தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு கூட்டமாய், ஒரு சபையாய், ஒரு தேவ பிள்ளைகளாய் நீ ஒவ்வொருத்தரையும் உருவாக்கி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி அப்பா. அவங்க நாம மிமட்டுமாய் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் கூட தொடர்ந்து எங்கள் மத்தியில் வார்த்தையினூடாய் பேசுங்க, நீங்கள் இடைபடுங்க. வந்திருக்கிற தேவ ஊழியரை மறைத்து நீர் எங்களோடு கூட என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ நீர் எங்களோடு கூட பேசுங்க. எல்லாவற்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே உட்காரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். மீண்டுமாக இந்த நாளில் தேவ சமூகத்தில் நம்மளை கொண்டு வந்து கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி, ஒவ்வொரு நாளும் புது புது காரியங்கள், ஆமென், ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்கள் அல்ல. நம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த 21 நாட்கள் ஒரு மாற்றத்தின் வருஷமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆமென். முதல் நாளிலேருந்தே இதை தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இது ஒரு மாற்றத்தின் வருஷம். எந்த மாதிரி மாற்றம்? பொருளாதார ரீதியான மாற்றமா? உலக ஆசீர்வாதத்தின் மாற்றமா? வேற என்ன மாற்றம்? ஆவிக்குரிய காரியங்களில் மாற்றம். ஹல்லேலூயா. அந்த ஒரு மாற்றத்தோடு தான் கர்த்தர் அநேக காரியங்களை பேசி எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட இணைகிறதுக்கு தடையாக இருக்கிறதோ கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? நம்மை விட்டு நீக்கி கொண்டிருக்கிறார், ஆமென். நிச்சயமாகவே இந்த 21 நாட்கள் முடிவில் ஒரு பெரிய மாற்றத்தோடு கூட தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்மை தேவனுடைய வார்த்தையில் பலப்படுத்தும்படியாய் தேவ வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள அருமையான சகோதரி பாஸ்டர் சாரா பால் அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களை கரங்களை தட்டி உற்சாகமாக அழைக்கலாம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நம் மத்தியில் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டுமாக உபவாச கூட்டங்களில் பங்கு பெறும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லாதபடி நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் சொல்லுவேன் கர்த்தர் நல்லவர்? உண்மையாகவா? ஆமென், ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவராக இல்லாமல் இருந்தேன் இன்றைக்கி நம்ம என்ன இருக்க முடியாது, இன்றைக்கு ஜீவனோட கிருபை பெற்றவங்களாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாள் பாஸ்டர் அவங்க சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக இந்த உபவாச கூட்டமானது நமக்குள்ளே என்ன வரணும்? நமக்குள்ளே என்ன வரணும்? இப்போ தான் சொன்னாங்க, என்ன வரணும்? எந்த விதத்தில் மாற்றங்கள் வரணும்? ஆவிக்குரிய ஜீவிதத்தில். என்ன, நம்ம ஆவியில் நம்ம முதலாவது நீதியின் ராஜ்யத்தை தேடும் போது எல்லாமே நமக்கு என்ன பண்ணோம்? கூட கொடுக்கப்படும். ஸோ நம்ம முதலாவது தேவனோட ராஜ்யத்தை நம்ம தேடும் போது, இப்போ நீங்கள் எல்லாம் தேடி வந்திருக்கிறீங்க நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கு தேவனோட ஊழியக்கார் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நமக்குள்ள ஒரு மாறுதல், ஆவிக்குரிய ஜீவித்தில் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நம்ம காண வேணும்னு சொல்லி இது 16வது நாளில் ஸோ உபவாசத்தில் நியமித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. நான் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இன்றைக்கி ஊழியக்கார் இந்த இடத்துல சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப மிகவும் ஒரு பலனாக இருந்தது. காரணம் ஆண்டவர் வார்த்தை கொடுத்தனா அது விரத்தமாக போகாது. கொஞ்சம் எனக்கு பதட்டமாக இருந்துச்சு, இன்னும் அந்த வார்த்தை எப்படியாக பேசுகிறாரு, எப்படியாக சொல்கிறாரு. நேற்றெல்லாம் கூட நான் தூங்கலை, ஆண்டவர் இப்படி இருக்க வார்த்தைங்க, எப்படி இருக்க வார்த்தைங்கன்னு சொல்லி. ஏன்னா எனக்கும் அது பலனாக இருந்தது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள மாற்றுதலை கொண்டு வரணும்னு விரும்புகிறார். அதுக்கு தேவையான சில விதமான ஆலோசனை தான் ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில தேவ மனுஷனோட வாழ்க்கை நிமித்தமாக நம்மளோட பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உபவாசத்தில் எனக்கு உபவாச ஜபம் பண்ணாலே ஒரு சந்தோஷம். ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க. இப்போல்லாம் உபவாச ஜபம்லாம் குறைஞ்சிச்சு. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது பாஸ்டருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அடிக்கிற மாதிரி உபவாசம் நியமித்து ஜபத்துக்குள்ளே உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு உபவாச ஜபம்ன்றது அநேக இடத்துல குறைஞ்சிருச்சு. நாங்கள் ஆரம்ப நாட்களை நாங்கள் நினச்சி பார்க்குறோம், உபவாச ஜபம் நியமித்தாலும் நாங்கள் பிள்ளைங்களை இழுத்துட்டு ஓடிடுவோம்.
ஏன்னா அந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், நமக்கு ஆலோசனை கிடைக்கும், தேவ சித்த வெளிப்படும், தேவனோட காரியங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 15 நாட்கள் கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார், உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்துருக்கிறார், உங்களை ஆலோசனைகள் நடத்திருக்கிறார் இல்லையா? எத்தனை பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு? உண்மையாவா? நான் எப்பவுமே சொல்வேன், ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்தினா நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லணும், கொஞ்சம்லாம் சொல்லக்கூடாது. நம் தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்மைகளை இன்னும் பெறலை? இன்னும் ஜாஸ்தி நன்மைகளை பெறணும், இன்னும் நான் மாற்றுதலுக்குள்ளே வரணும், இன்னும் நான் ஆலோசனை கேட்கணும், இன்னும் தேவனால் பலன் அடையணும், இன்னும் அற்புதங்கள் நடக்கணும், இன்னும் அதிசயங்கள் நடக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உண்மையாவா? ஆமாம், அதெல்லாம் நம்ம கட்டாயமாக கை தூக்கிடுவோம். ஏன்னா எல்லாருக்கும் விருப்பமான ஒரு காரியம். ஆனால் அதுக்கு நமக்கு தேவையான ஆலோசனை தான் இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நான் தேவனோட சமூகத்துக்கு நாம் கடந்து போவோம், வார்த்தை கடந்து போகுவோம். ஸோ இந்த நாள் இந்த காரியத்துக்காக தியானம் பண்ணி கொண்டிருக்கிற நேரங்களில் ஆண்டவர் நிறைய காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 2 திமோத்தி எழுதின நிருபம் 4 அதிகாரம் 7வது வசனம்.